ஒரு சஞ்சலத்தோடு வந்திருக்கிறீங்க. உங்க சஞ்சலம் உங்க வாழ்க்கையில் ஆண்டு கொண்டு இருக்கிறது. வெளியில சிரிக்கிறீங்க, வெளியில அழகா இருக்கிறீங்க, பேசுறீங்க, வெளியில ஓடி வர்றீங்க. ஆனா உள்ளத்துல பல சஞ்சலம், உள்ளத்துல கவலை, உள்ளத்துல கண்ணீர், உள்ளத்துல பல விதமான நெருக்கம், உள்ளத்துல இப்படிப்பட்ட ஒரு சஞ்சலப்பட்ட வாழ்க்கையோடு கூட தான் சபைக்கு வர்றீங்க, உட்கார்றீங்க, சத்தியத்தை கேட்கறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், இந்த நாளில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்க சஞ்சலம் நீங்கி உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்த போகிறார். ஆண்டவர் யாருங்க? சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை சந்தோஷப்படுத்துகிறவர். மனுஷன் சந்தோஷப்படுத்த முடியுமா? நண்பன் சந்தோஷப்படுத்த முடியுமா? நம்முடைய பணங்கள் நம்மளை சந்தோஷப்படுத்த முடியுமா? வேலை, அறிவு, திறமை இதெல்லாம் நம்மளை சந்தோஷப்படுத்த முடியுமா? நெவர். ஆனா கர்த்தர் சந்தோஷப்படுத்தினா நான் தோய்ந்து போக மாட்டேன், நான் குறுகி போக மாட்டேன். ஆமே, நான் சிறுமைப்பட மாட்டேன். ஆமே, நான் வெட்கப்பட மாட்டேன். ரெட்டிப்பான நன்மையினால் கர்த்தர் என்னை நிரப்புவார். ஆமே, அவர் சந்தோஷப்படுத்தினா என் சத்துரு என்னை சிரிச்சான் பார்த்தீங்களா, அவன் மத்தியில் போய் என்னை அப்படி ராஜாவா நிறுத்துவார். நிறுத்தும் போது அவன் என்னை பார்த்து சிரிப்பான். பாருங்க, இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே, இப்படி இருந்தவன் இப்படி பெரிய ஆள் ஆயிட்டாங்களே, இப்படி பெரிய வசதியாக வந்துட்டாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி சிரிப்பான். பாருங்க, அதுதாங்க கர்த்தர் என்னை சந்தோஷப்படுத்துகிறது விதம். ஆமே, நான் விழும்போது சத்துருவே நீ என்ன பண்ணாத, சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் கர்த்தர் என்னை மேலே எழுப்புவார்னு சொல்லுவான். அல்லேலூயா. சில நேரம் நமக்கு அப்படித்தான் எண்ணம் வருகிறது. சில நேரங்கள் நம்மள எண்ணங்கள் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுகிறது, சீரழிக்கிறது. பாருங்க, நம்ம வாழ்க்கை கெட்டு போக பண்ணுது. அதெல்லாம் சில நேரம் எண்ணுகிறோம். என்ன எண்ணுகிறோம்? நாலு இல்லைங்க, நாலு நடக்காதுங்க, நாலு ஒன்றும் இல்லைங்க, நான் தாங்க. சந்தோஷப்படாத, கர்த்தர் விழுந்தாலும் எழுந்திருக்க செய்வார். ஏன்னா என் சஞ்சலம் நீங்கி என்னை சந்தோஷப்படுத்துகிறவர் கர்த்தர். இந்த கால வேளையில இங்கே வந்திருக்கிற ஒரு சில நபர்களை உங்க சஞ்சலம் நீங்கி கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். ஏதோ ஒரு சஞ்சலத்தோடு வந்திருக்கிறீங்க. உங்க சஞ்சலம் உங்க வாழ்க்கையில் ஆண்டு கொண்டு இருக்கிறது. வெளியில சிரிக்கிறீங்க, வெளியில அழகா இருக்கிறீங்க, பேசுறீங்க, வெளியில ஓடி வர்றீங்க. ஆனா உள்ளத்துல பல சஞ்சலம், உள்ளத்துல கவலை, உள்ளத்துல கண்ணீர், உள்ளத்துல பல விதமான நெருக்கம், உள்ளத்துல இப்படிப்பட்ட ஒரு சஞ்சலப்பட்ட வாழ்க்கையோடு கூட தான் சபைக்கு வர்றீங்க, உட்கார்றீங்க, சத்தியத்தை கேட்கறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், இந்த நாளில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்க சஞ்சலம் நீங்கி உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்த போகிறார். தைரியமா போங்க. கர்த்தர் என்னை சந்தோஷப்படுத்த போகிறான்னு சொல்லி நம்பிக்கையோடு போங்க. அதை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆடல் பாடல் சத்தம் உங்க மனசு வாயில வந்துட்டே இருக்கட்டும். கர்த்தர் என்னை சந்தோஷப்படுத்த போகிறார். உங்க வாயை திறந்தா என்ன வரணும்? கர்த்தர் என்னை சந்தோஷப்படுத்த போகிறார், கர்த்தர் என்னை சந்தோஷப்படுத்த போகிறார், கர்த்தர் என்னை சந்தோஷப்படுத்த போகிறார். என் சஞ்சலம் நீங்கி கர்த்தர் என்னை சந்தோஷப்படுத்த போகிறார் சொல்லிட்டே போங்க. நினையாத நேரத்தில் சந்தோஷம் உள்ளத்துல வந்துடும். நீங்க எண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனா சந்தோஷம் உள்ள வந்துடும். ஆமே, அதுதான் கடவுளுடைய திட்டம். உங்களை குறித்து என்ன குறித்து அதுதான் கடவுளுடைய சித்தம். நான் நன்றா இருக்கணும், நான் நல்லா வாழணும், நீடித்திருக்கோம் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தைகளை, கடவுளுடைய பிரமாணங்களை, கடவுள் சொல்லுகிற காரியங்களுக்கு நான் செவி கொடுத்து கீழ்ப்பிடிந்து அவருடைய பிரமாணத்தில் நான் வாழுகிற பொழுது நான் நன்றா இருக்க முடியும், நான் நீடித்திருக்க முடியும். என் சஞ்சலம் நீங்கி கர்த்தர் என்ன பண்ண முடியும்? சந்தோஷப்படுத்த முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.